டேய் ரோடு எங்கடா இருக்குது இங்கே? என்னடா ரோடு இது? இவர் மலையா இல்லை ஜல்லியை கொட்டி வச்சுருக்கானுங்களா? ஓகே மக்களே, குட் மார்னிங், வெல்கம் பேக் டு த சேனல். நாங்கள் மோட்டிவேட்டேரியன். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வி ஆர் ஹெட்டிங் டு பேங்காங். பேங்காங் தான் போகிறோம். பேங்காங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா பார்டர் ஆல்மோஸ்ட்டு. பாருங்க பயங்கரமாக இருக்குது. ஹன்லே இல்லை, ஹுந்தர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். எனக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருக்கும், ஹன்லே எது ஹுந்தர் எது, ரெண்டும் ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகுறதுனால அந்த ஒரு கன்ஃபியூஷன். எவ்வளோ பெரிய பாறை ஆத்தாடி, நடுவில் கல்லுக்குதுடா. இங்கே ஷூட்டிங் ஸ்டோன்லாம் காமன். இவர் மலையா இல்லை ஜல்லியை கொட்டி வச்சிருக்கானுங்களா? ஓகே பா கார்த்தி, இங்கேருந்து வியூ பாரு எப்படி இருக்குன்னு. செம்மையால 106 அடி ஹைட்டுங்க. ஒரு மலை பிரதேசத்துக்கு நடுவில் இவ்வளோ ஹைட்டில் ஒரு புத்த சிலை ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து ஃபுல் டிஸ்ட்ரிக்டோட அப்படியே ஃபுல் கிராமத்தை நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே டிஸ்ட்ரிக்ட்லாம் அந்த சைடில் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹுந்தர். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாலைவனம் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வேர்ல்டுலே ஹையஸ்ட்டு இருக்கிற ஹை ஆட்டிடியூட்டில் இருக்க ஒரு பாலைவனம். அதோ அந்த மலையெல்லாம் தாண்டி அந்த பக்கமாக பேங்காங் லேக் போக போகிறோம். ஏய் ரோடு எங்கடா இருக்குது இங்கே? என்னடா ரோடு இது? பாவீங்களா, என்னடா இங்கே எத்தனை வந்து விட்டீங்க எங்களை? இது ரோடு கிடையாதுடா, இது ஆறுடா. அடா போவீங்களா, அவங்க போவாங்க, ஏன்னா அது அவங்க வண்டி கிடையாது, வாடகை வண்டி. தடன்னு அப்படியே போயிடுவாங்க. நம்மளது அப்படியா சொந்த வண்டிங்க, நம்ம பார்த்து தான் வச்சுக்கணும். டேய் எங்கடா கூட்டின்னு வந்து என்ன விட்டுருக்கீங்க? இந்த ரோட்டில் எப்படா வண்டிங்களாம் போகுது? அடா பாவீங்களா, சுற்றி மலைக்கு நடுவில் எடுத்துன்னு வந்து இது ஒரு ரோடுன்னு சொல்லி இந்த பக்கமாக போகணும் ஒருத்த வர டைவர்ட் பண்ணி விட்டான். அந்த சைடில் பாருங்கள் ஷயாக் ரிவர், அந்த ரிவருக்கு நடுவில் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சூப்பர். வண்டி பிடி. ஆஃப் ரோடு பைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா இங்கே வரலாம். மற்றபடி நார்மல் பைக்கில் எடுத்துன்னு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம பைக் எப்படி நிற்கிது பாருங்க. கார்த்தி இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். ஒருத்தர் பேஷன் ப்ரோ எடுத்துன்னு வந்தார், அவரை நினச்சேன் இப்போ. பேஷன் ப்ரோ அதெல்லாம் அவங்க பேஷனாக வராங்கப்பா, புரியுதா? இங்கே வரணும் அந்த மாதிரின்ட்டு. ஆனால் அவங்களோட நிலமை உண்மையிலேயே ரொம்ப பாவங்க. எங்களோட நிலைமையே ரொம்ப பாவமாக தான் இருக்குது இப்போது. ஆகணும். பார்த்து போங்க, நான் பின்னாடியே இருக்கேன், தைரியமாக போங்க. நல்லா ரேஸ் கொடுங்க, விடாதீங்க, நிறுத்தாதீங்க. அவ்வளோதான். கீழே வந்து ஷயாக் ரிவர் போகுது பாருங்க. செம்மையாக இருக்கு. ஆமாம், ஓகே மக்களே, இப்போ கல்சார் அந்த இடத்துல இருக்கோம். அங்கே பெட்ரோல் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது நேராக இங்கேருந்து பேங்காங் இன்னும் ஒரு 3.5 hours டு மேக்ஸிமம் 4 hours பேங்காங் ரோடு இதுதான். பட் ஆனால் அப்படி போகலாமா? ரோட் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு. போய் பார்க்கலாமா? பேங்காங் போகிற ரூட் ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ ராகுல் ப்ரோ அவங்கள நிறுத்தி வந்து ஹிந்தியில் கேட்டுட்ருக்காரு. என்னாச்சு ப்ரோ? இஷ்டாங்க
இஷ்டாங்க ஓஹோ ஓ அங்கே ஸ்லிப் ஆகுது. சொல்லுங்க ப்ரோ. இன்சைடு ரோட் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி போகணுன்னாக்கா நம்ம மறுபடியும் அந்த டீ ஜாயிண்ட்டுக்கு போயிட்டு ரைட்டில் போகணும். பிரிட்ஜை தாண்டிட்டு ரைட் எடுத்துட்டு உள்ளே போங்க. மறுபடியும் ஒரு 5 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 12 கிலோமீட்டர். கல்சார் தானே சொல்கிறீங்க? கல்சார் முன்னாடி ஒரு ஆமாம் கல்சார் இங்கேருந்து இது கிலோமீட்டர், அப்புறமா அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி போகலாமா? நான் வீட்டுக்கு போயிடுறேன். வண்டி சுத்தமாக போகவே மாட்டேதுங்க. பிரேக் பிடிச்ச மாதிரியே இருக்குதா என்னன்னு தெரில. ஏதோ ஃபால்ட் ஆகிட்டுது வண்டி நியூட்ரல் பண்ணிட்டேன் பாருங்க. அப்படியே பிரேக் அடிச்ச மாதிரியே நிற்கிது பாருங்க. எல்லாம் ஐஸு மொத்தமாக உருகி ஓடுது அப்படியே. இந்த பனியில் உட்காந்து ரோடு வேலை செய்கிறாங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்குலாம். ஓ ஷே. கை பயங்கரமாக ஐயோ இங்கே போய் பஞ்சரா? பாவங்க அவரு, ரொம்ப பாவம். ஐயோ எப்பா. நானே வண்டி ஆஃப் ஆகிடுமான்னு எப்படியே பயந்து ஓட்டுனுக்கிறேன். ஏன்னா சுத்தம் ரொம்ப டைட்டாக பிடிக்குது பிரேக். என் கையை வெடிக்கிற மாதிரி வலிக்குதுங்க. இன்னைக்குன்னு பார்த்து வெயில் வேறு இல்லை. மறுபடியும் நாங்கள் லேக்கே வந்துட்டோம். என்னோடய வண்டியில் மறுபடியும் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், மறுபடியும் வந்து பிரேக் வந்து பாருங்கள். ஸோ இதே கண்டிஷனில் நான் வந்து எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து இதோடு நான் முடிச்சுட்டு இங்கேருந்து வண்டியை வந்து பார்சலில் சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு இங்கேருந்து நான் ஃப்ளைட் போட்டு சென்னைக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ இதோட இந்த சீரியஸை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது வருத்தமாக தான் இருக்குது முடிக்கிறதுக்கு, என்ன பண்ணுறது. சரி, நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம் கைஸ். பை பாய்.